எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளர் இல்லை, பீகாரில் நிதிஷ்குமாரை எப்படி கைகழுவி விடுறாங்களோ அதே மாதிரி எடப்பாடியும் கைகழுவப்படுவார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அமித்ஷா போட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய குண்டு தான் இப்போ பீகாரில் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்தது தமிழ்நாடு. இப்போதே எடப்பாடி பழனிசாமி அவர்களை கை காட்டி எல்லோரும் பேச தொடங்கி இருக்கிறார்கள். நீங்கள் 20 வருஷம் முதலமைச்சராக அந்த மாநிலத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தரையே முதலமைச்சர்னு நாங்கள் சொல்ல மாட்டோம்னா, நீங்கள் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பீகாரிலிருந்து பாடம் கற்க வேண்டிய சூழல் தான் இன்னைக்கு இருக்கிறது. ஏன்னா பாஜகவுடைய இயல்பு தன்மை, நீங்கள் ஏற்கனவே சுதாரிச்சிருந்தா மகாராஷ்டிராவிலேருந்து கற்றுருக்கணும். முதலமைச்சராக உட்கார்ந்து இருந்தவரை கூட சேர்த்து கூட்டணியில் வச்சு ஜெயிச்சுட்டு துணை முதலமைச்சராக்கான வரலாறு அங்கே இருக்குது. இங்கே துணை முதலமைச்சராக்க போகிறாங்களா, கட்சியவே பிடிக்கிட்டு விட போகிறாங்களாங்கிற வரலாறு இப்போ பீகாரில் உருவாயிட்டு இருக்கு. நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான சமிங்கை அல்லது அதனுடைய வாசகத்தையே அவங்க பாஜக அறிவித்திருக்கிறார்கள். அமித்ஷா எப்படியும் ஜனவரியில் அதை தெளிவுபடுத்துவார்னே நம்ம பார்க்கலாம். இப்போ அங்கே ஒன்றும் கூச்சப்பட்டுக்கிட்டு இல்லை மறைச்சிட்டுலாம் சொல்லலையே. கொடுத்த டிவி இன்டர்வியூவில் அமித்ஷா சொல்கிறாரு, நிதிஷ்குமார் முதலமைச்சர்னு நான் எப்படி சொல்ல முடியும், அதை எப்படி ஒரு கட்சி முடிவு பண்ண முடியும், எல்லாரும் சேர்ந்து தானே. இதைத்தான் ஏற்கனவே வெவ்வேறு மொழிகளில் தமிழ்நாட்டில் அவர் சொல்லிவிட்டார். இவங்க அதிமுக காரங்க உடனே ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, அதிமுக ஆதரவு நிலையில் இருக்கிறவங்க, அது எப்படிங்க எடப்பாடி இல்லைன்னு சொல்ல முடியும்னு. சிட்டிங் சிஎம்ஏ இல்லைன்னு சொல்லும்போது நமக்கு பாஜகவோட ஒரு முதலமைச்சர் அவர் முதலமைச்சராக இருக்க மாட்டாருன்னு டெல்லி பாஜக சொன்னால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ மத்திய பிரதேசில் சிவராஜ் சிங் சௌஹான் 18 ஆண்டுகள் முதலமைச்சர். எலெக்ஷனுக்கு போகிறாங்க, அவர் சிஎம்னு சொல்லலை, ஆனால் அவர் ஜெயிக்க வைக்கிறாரு. அவரை மத்திய அமைச்சராகிட்டு அங்கே மத்திய பிரதேசில் எதுங்க ஒரு மோகன் யாதவை மாற்றிருக்கிறாங்க. அவர் இப்போ முதலமைச்சராக இருக்கிறாரு. ஹரியானாவில் நடக்கிறது மனோகர்லால் கட்டார் அஃப்கோர்ஸ் எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வேறு பிரச்சனை வந்ததுனால அவரை நகர்த்திட்டு, ஆனால் அவரை கட்சியில் அவர் தான் எல்லா முடிவும் எடுப்பாருங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நயப் சிங் சைனியை போடுறாங்க. இவங்க 2 பேரும் என் கட்சியில் யார் இருப்பான்னு டெல்லி மேலிட முடிவு பண்ணுதுன்னா புரிஞ்சுக்க முடியுது. கூட்டணி கட்சியில் யார் முதலமைச்சர்னு நீங்கள் எப்படிங்க முடிவு பண்ண முடியும்னா, அதுதான் எங்கள் ஸ்டைல், அதுதான் எங்கள் பேட்டர்ன்னு அமித்ஷா தெளிவுபடுத்தியிருக்கிறார். பீகார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான எச்சரிக்கை மணி அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பாயிண்ட் கேட்டாங்க, அமித்ஷாவே சொல்லிட்டார்ல, அங்கே வந்து ஐடிசி ஹோட்டல் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே நடக்கும்போது கூட்டணின்னு அறிவிச்சு கையை தூக்கி இந்த பக்கம் எடப்பாடி இந்த பக்கம் அண்ணாமலை அப்படின்னு கையை தூக்கி அவர் காட்டினார்ல அப்படின்னு கேட்குறவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அன்றைக்கி அமித்ஷா என்ன சொன்னார் சொல்லுங்கள், என்ன சொன்னார்? எடப்பாடி பழனிசாமிக்கே நேத்திரத்துவமே, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நேத்திரத்துவமே தமிழ்நாடு சே என்டிஏ சர்க்கார் பனேகா அப்படின்னு அவர் சொன்னார். தமிழ்நாட்டில் என்டிஏ அரசு ஆட்சி அமைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில். அப்போவே நான் இதை என்ன இன்டர்பிரட் பண்ணி கேட்டேன்னா, அவர் தலைவருங்க, என்டிஏ அரசுக்கு அவர் தலைவராக இருப்பார், அதாவது என்டிஏக்கு அவர் தலைவராக இருப்பார், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதில் இல்லைன்னும் போது அப்படிலாம் பிரித்து பார்க்க வேண்டாம்னாங்க. இன்றைக்கி அவர் பீகாரில் சொல்லுகிறார், நிதிஷ்குமார் சே நேத்திரத்துவமே பீகாருமே என்டிஏ சர்க்கார் பனேகான்னு சொல்லிட்டு விளக்குறாரு. நிதிஷ்குமார் தான் தலைவர், அவருடைய தலைமையின் மீது எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, மக்கள் அவருக்கு வாக்களிப்பார்கள், எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும், ஆனால் அவர் முதலமைச்சர் கிடையாது. அவர் தான் மாப்பிள்ளை, சட்டை வந்து அவர் தான் கடைசியாக மாப்பிள்ளைக்கான பட்டிவை சட்டையை போடுவாரா இல்லையாங்கிறத நாங்கள் கூட்டம் கூடி முடிவு எடுத்துட்டு யாருக்கு மாட்டி வர்றோமோ அவர் தான் மாப்பிள்ளை அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்த்துறாங்க. அதாவது நிதிஷ்குமார் அவர் தலைமையில் போய் நின்று இதில் 2 விஷயம் இருக்குது. தோத்தம்னா நிதிஷ்குமார் தலையில் கட்டிடலாம், இவரை கொண்டு போய் 20 வருஷமாக அந்த நாட்டை நாசமாக்கி இவர் மேலே இருந்ததுனால நாங்கள் தோத்தம்னு அவர் தலையில் மண்ணவாரி போட்டுடலாம். ஜெயிச்சோம்னா என்டிஏ மோடிக்கும் அமித்ஷாவினுடைய உழைப்பினால் கிடைத்தது, அவங்க தான் இன்றைக்கி இவரை முதலமைச்சராகவே ஆக்கினதுன்னு மாற்றிக்கலாம் தேவைப்பட்டா. இந்த ஒரு நோக்கம் இருந்தாலும் கூட, ஏன்னா அவங்க எப்பயுமே அந்த தியரி சொல்லுவாங்க, பாஜகவை பொறுத்தவரை நீங்கள் கம்யூனிஸ்டுகளை எடுத்துட்டாலும் அப்படி தான், கட்சி தலைமை வேறு ஆட்சி தலைமை வேறு, அந்த தியரிக்குள்ளே அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கம்யூனிஸ்டுகள் அவங்க பொலிட் பியூரோ முடிவு பண்ணுவாங்க, கட்சி தலைமைங்கிறது அங்கே வெறும் அஃப்கோர்ஸ் பொதுச் செயலாளர் இருந்தாலும் பியூரோ எடுக்கிறது தான் முடிவு. இந்த பக்கம் அதே போல் இது ரொம்ப நாளாக பிரிஞ்சு இருந்தது, இந்த கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து பிரிஞ்சு தான் இருந்தது. மோடி அமித்ஷா வந்த பிறகு அது அப்படி இல்லைங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியது. மோடி அமித்ஷா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் கட்சியின் முடிவு. இல்லைனா அவங்க இதில் ஒருத்தருக்கு ஒரு பதவி தான், நீங்கள் கட்சி பதவியில் இருந்தால் உங்களுக்கு ஆட்சியில் பதவி கிடையாது. ஃபஸ்ட் டைம் அமித்ஷாவுக்கு ஏன் இங்கே பொறுப்பு கொடுக்கல, அமைச்சரவையில் 14-19 அவர் மத்திய அமைச்சர் கிடையாது,
ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி பெண்டிங் கேசஸ் இந்த பலது இருந்தது, குஜராத்தினுடைய இந்த பழைய கேசஸ் இதெல்லாம் இருந்தது, அது ஒரு காரணம். இன்னொன்று அவர் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்து பொறுப்பாளராக இருந்து எலெக்ஷன்ஸ் ஜெயிக்கிறதுங்கிறதுக்கு அவர் இப்போ டெபியூட் பண்ணாங்க. 2வது டென்யூரில் அவர் அந்த இடத்துல இருந்து மாதிரி ஜேபி நட்டாவை போட்டுட்டு தான் இவர் அமைச்சராகவே உள்ள வராரு. இந்த ஒரு இது இருந்தது இல்லையா, அந்த மாதிரி அவங்க அந்த ஃபார்மேட்டில் கூட்டணிக்கு தலைவர், ஏன்னா என்டிஏ கன்வீனர்னு கடந்த காலத்தில் வாஜ்பாய் பீரியடில் என்டிஏவுக்கு அகில இந்திய தலைவர் யாருன்னா சந்திரபாபு நாயுடு, ஆனால் பிரதமராக என்டிஏவின் பிரதமர் வாஜ்பாயின்னு இருக்கும். அதே மாதிரி போடுறாங்கங்க, புரிஞ்சுக்கங்கன்னு நம்ம சொன்னப்ப பலரும் அதெல்லாம் இல்லை, அது எப்படிங்க எடப்பாடி இல்லைன்னு பிஜேபி எப்படிங்க சொல்ல முடியும்? நியாயமான கேள்வி தான். ஆனால் இதை நீங்கள் பிஜேபிகிட்ட தான் கேட்கணும். எடப்பாடி இன்னைக்கு சிட்டிங் சிஎம்மாக உட்கார்ந்துருக்கிறவர் கிடையாதுன்னு வேட்புமனு தாக்கல் முடியறதுக்கு முந்தின நாள் சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ நாள் வச்சுருப்பாங்கிறது தான். இன்னொன்று, நமக்கு பீகாரையும் இங்கேயும் ஒரு வகையில் கம்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அவ்வளவு சக்தியாக இங்கே பிஜேபி இதுவரைக்கும் இல்லை. பீகாரில் அப்படி தனித்துவமாக பேசுகிற மாதிரி இங்கே பேச முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட அச்சுறுத்தல் அவர்கள் செய்யக்கூடும். நாளைக்கு இப்படி ஒரு சூழல் ஏற்படும் போது பாஜகவினுடைய தயவு வேணும் அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லை அப்படின்னு வரும்போது நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு பகடையை கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை, அதை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எடுத்துங்களேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து அண்டர்மைன் பண்ணுறாங்க அல்லது அவரை ஒரு படி இறக்கி வைக்கிறாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது கடந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்களோ ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோதும் நடந்திருக்காது. பாஜகவினுடைய தமிழ்நாடு பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா வருகிறார், எடப்பாடி அவர்களை வீட்டில் போய் சந்திக்கிறார். அதோடு நிற்கலை, அன்புமணி ராமதாஸை சந்திக்கிறார், மருத்துவமனையில் இருந்த டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்திக்கிறார், ஐ திங்க் ஏசி சண்முகம் அவர்களை சந்திச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதே போல் பாரிவேந்தர் ஐஜேகே அவரை சந்திச்சிருக்காரு. இன்னும் சில கூட்டணி கட்சி தலைவர்களை அவர் சந்தித்திருக்கிறார். வெளிப்படையாக நடந்த சந்திப்பு தான். நீங்கள் கடந்த காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது பாஜகவே கூட்டணியில் இருந்தது. மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களை பாஜக கூப்பிட்டு பார்க்குமா இல்லை ஜெயலலிதா அம்மா கூப்பிட்டு பார்ப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? யார் முடிவு பண்ணணும் எவ்வளோ சீட்டுங்கிறத யார் முடிவு பண்ணுவாங்களோ அவங்க தான் அவங்கள போய் தான் எல்லாரும் சந்திக்கணும். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, அதிமுக கூட்டணியில் அதாவது என்டிஏ கூட்டணியில் அதிமுகவும் ஒரு கட்சி, மற்ற எல்லாரோடும் நான் தான் கனெக்ட் பண்ணுவேன், எவ்வளோ சீட்டுங்கிறத நான் தான் பேசுவேன், ஏன் பின்னாடி அணி திரளுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்கிறாங்க. நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஒரு பாஜக மேலிட பொறுப்பாளர் தனித்தனியாக கட்சி தலைவர்கள் அவர் கூப்பிட்டு சந்திச்சாருன்னு வைங்க, அதுக்கு பிறகு பிஜேபி இருக்க முடியுமா? ஆனானப்பட்ட ஜார்ஜ் பெர்னாண்டஸ்லேருந்து பல அமைச்சர்களை வீட்டு வாசலில் காத்திருக்க வச்ச அளவுக்கான நிலையில் இருந்தாங்க. எடப்பாடி உறுப்பினர்கள் இப்படி காக்க வைக்கணும், இல்லை அது காக்க வச்சது சரின்னுலாம் நான் பேசல. ஆனால் உங்களை நம்பர் 1ஆவே கூட்டணியில் பெரிய கட்சி நீங்கன்னு மதிக்காத சூழல் இருக்கிறது என்பதை இப்போ போன 2-3 வாரம் இருக்கும் பைஜெயந்த் பாண்டா அவருடைய நடவடிக்கை அப்படிதானே காட்டுதுங்கிற கேள்வி வருது இல்லையா? அப்போ அங்கே அந்த கூட்டணிக்குள்ள முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் அதிமுக இல்லைன்னு திரும்ப திரும்ப திரும்ப, அதாவது என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதிமுகவிலிருந்து ஒரு முதலமைச்சர் எடப்பாடிங்கிற பேரையே குறிப்பிடாமல் 3 தமிழ் நாளிதழ்களுக்கு பேட்டி கொடுத்தார். அதற்கு பிறகு ஒரு ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி கொடுத்தார் அமித்ஷா. இதுக்கு அர்த்தம் இன்னமும் புரியலையா, புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ இன்னொரு உதாரணம் எடுக்கலாம். என்னென்னா, இன்றைக்கி நிதிஷ்குமார் முதலமைச்சர் இல்லைன்னு சொன்ன பிறகு நிதிஷ்குமார் கட்சியிலேருந்து எனக்கு தெரியும் சோஃபார் 2 நாள் கடந்துருச்சு. ஐ திங்க் ஒரே ஒரு முகமறிந்த அல்லது அந்த ஊரில் தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, ஒரே ஒரு செய்தி தொடர்பாளர் தான் அதை கடுமையாக எதிர்த்திருக்காரு. மீதி யாரும் அதை கண்டுக்காத மாதிரி அமைதியாக இருக்காங்க. ஒன்று, ரொம்ப குறிப்பாக மோடி அவர்களுடைய ஆட்சி தொடர்வதற்கு காரணமான அந்த 12 எம்பிக்கள் இருக்காங்கல்ல, இவங்க யாரெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு மௌனமாக இருக்கிறார்கள்ங்கிறது கவனிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நிதிஷ்குமார் ஏன் உங்கள் கட்சி தலைவர் அவர் முதலமைச்சர் இல்லைங்கிறாங்க, அவர்னால தான் இன்றைக்கி நீங்கள் பிரதமராக இருக்கீங்க, எப்படி எங்கே சொல்ல முடியும்னு ஒரு மத்திய அமைச்சர் தான் வாங்கி நீங்கள் வச்சுருக்கிறீங்க. மத்திய அமைச்சர் வாய் திறக்க சொல்லுங்கள், இணையமைச்சர் தான் அவர் வாய் திறக்க சொல்லுங்கள், வாயவே திறக்கலையே அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ நிதிஷ்குமாரை தாண்டி மற்ற அனைவரும் ஏற்கனவே பாஜகவினுடைய பிடிக்குள் போய்விட்டார்களா? இதை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லைன்னா அநேகமாக ஜெயக்குமார் கடுமையாக விமர்சிக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி யோசித்து தான் வார்த்தையை விடுவாங்களோங்கிற சந்தேகம் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள் வட்டாரத்தில். ஏன்னா ஆவணம் ஒரு கான்ஸ்பிரசி தியரி அவங்களே ஃப்ளோட் பண்ணுறாங்க. எஸ்பி வேலுமணி போனாங்க, செங்கோட்டையன் அவர்கள் கூட கடந்த காலத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர் டெல்லி போய் பிரதமரையே பார்த்தாரு, நான் நிர்மலா அமித்ஷாவை தான் பார்த்தேன்லாம் அவர் கடந்த காலத்தில் சில விஷயங்களை செங்கோட்டையன் போகிற போக்கில் ப்ரெஸ் மீட்டில் போட்டு உடைச்சார் இல்லையா? கடந்த காலத்தில் செங்கோட்டையன் அவர்கள் அது சொல்லியிருக்காரு இல்லையா? இதுக்கு நடுவில் அவர் இவங்களை சந்தித்தார். ஜக்கி வாசுதேவ் மூலயமா
அமித்ஷா அவர்கள் வந்தப்போ அவரை ரகசியம் சந்திச்சாருலாம் ஒரு தியரி ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ எடப்பாடி அவர்கள் இதை மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு சூழலில் தான் இருக்கார். அவர் ஒரே நேரத்தில் 2 எதிரியை சந்திக்க முடியாதுன்னு விஜய்க்கு மட்டும் இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கும் இது பொருந்துங்கிறதுனால தானே அவர் போய் பாஜக கூட்டணி ஏற்றுட்டு நிர்பந்தத்தினால போனாருங்கிறது இருக்குது. இதில் பாஜக இன்னும் ஒரு மிக முக்கியமான கார்டை எடுக்காமல் இருக்கிறது. அந்த கார்டுக்கு பெயர் தாவேகா. விஜய் அப்படிங்கிறது தாவேகா தலைவர் விஜய். அந்த கார்டை பாஜக என்னவா ப்ளே பண்ண போகுதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவர்கள் விஜயை சிராக் பஸ்வானாக ப்ளே பண்ண போகிறாங்களா, கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து அதிமுக சீட்டை வந்து பங்கு பிரித்து கூட்டணிக்குள்ளே வச்சுக்கிட்டு அதிமுகவினுடைய சீட்டுகளில் அவங்களுக்கு மெஜாரிட்டி சீட்டு கொடுக்காம, ஏன்னா அங்கே 243 123 சீட்டில் நீங்கள் 122 ஜெயிச்சாதான் நீங்கள் எம்எல்ஏ ஆக முடியும். அங்கே நம்ம 234 243 வேணும் அப்படின்னா நீங்கள் 244 வச்சா 122 சீட் நீங்கள் ஜெயிக்கணும். மெஜாரிட்டி நீங்கள் வரணும்னா நிற்கிறதே 101 தான். இப்போ நிதிஷ்குமார் எல்லா சீட்லையும் ஜெயிச்சாலும் அவர் சிஎம் ஆக முடியாது. பாஜக என்ன பண்ணுது, அவர் அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு இப்போ பிளான்ஸ் இருக்குது, நான் பார்ப்போம். நிதிஷ்குமாரை தவிர சிராக் பஸ்வானை சந்திச்சாச்சு. இவர் ஜித்தன் ராம் மன்சி அவர் ஒருத்தர் தான் எம்பி, பட் அவர் 6 சீட்டு வாங்கியிருக்காப்புல. 6 இல்லாமல் சந்திக்கிறாங்க. பிஜேபி இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு முடிவை நோக்கி நகர்ந்தாங்கன்னா, நாளைக்கு நிதிஷ்குமார் ஜெயிச்சாலும் நீங்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்காதீங்க, நம்ம கூட இருங்க, அவர்களிலிருந்து 40 பேரை உடச்சி கூட எடுத்து நம்ம ஆட்சி அமைச்சிக்கலான்னு இப்போவே களம் தயாராகிறதா? ஏன்னா சிராக பேசுவான் என்ன பேசுவான்னு நமக்கு தெரியாது. உடைக்கிறது தனி பிளானு, கூட்டணிக்குள்ளே இருக்கிற எல்லாரும் ஏன் பின்னாடி அணிவகுத்து நில்லுங்கிறது இன்னொரு பிளானு. இதை பிஜேபி செய்ய முடியாதுங்க. தமிழ்நாட்டில் அவங்க பலமாக இல்லைங்கிறது ஒரு சரியான தியரியாக இருந்தாலும், அருணாச்சல பிரதேசத்தில் நினைக்கிறேன் ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு 40 பேரை விலைக்கு வாங்கி ஆட்சியை பிடித்த கட்சி பாஜக, மறந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. இன்னொன்று 10 ஆண்டுகள் 2 பேக் டு பேக் எலெக்ஷனை தோற்றால் அதிமுக வரலாற்றில் அப்படி ஒரு பொதுச் செயலாளர் இது வரைக்கும் இருந்ததில்லை. 54 ஆண்டுகள் கட்சி. அவர் பின்னாடி ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் அந்த கட்சி பிளவுபட்டதையும் நம்ம பார்த்துருக்குறோம். 96 ஜெயலலிதா அவர்கள் தோற்ற போது போட்டியான அதிமுகவை திருநாவுக்கரசர் சிறப்பு கூட்டினாருங்கிறதெல்லாம் வரலாறு தான். அப்போ திரும்ப போட்டியாக போனவர்கள் இல்லை இன்னொரு தோல்வி வந்ததுன்னா எடப்பாடியினுடைய தலைமையை கேள்வி கேட்க உள்ளே இருந்த குரல்கள் பொதுவெளிக்கு வரும். இப்போ அது இல்லாத மாதிரி அவரை வச்சு சமாளிக்கிறாருனால அடுத்த 5 வருஷம் அதை சமாளிக்க முடியுமாங்கிற கேள்வி இருக்குது. இந்த சிக்கல் இருக்குது. இதில் நான் விஜய் குறித்து சொல்ல வந்தது, விஜய் சிராக் பஸ்வானா கூட்டணிக்குள்ளே சேர்த்து அதிமுகவுக்கு பெரும்பான்மை சீட்டு கொடுக்காம பிடுங்கி அவர்கிட்ட கொடுத்து அவரோட நம்ம நெருக்கமாக இருந்துங்கிற கார்டை ப்ளே பண்ண போகிறாங்களா, இல்லை பிரசாந்த் கிஷோரை போல் இறக்கி விட்டு ஓட்டை எக்கு தப்பாக செதறதை, அதில் குறிப்பாக அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்க இடத்துலலாம் விஜய் ஸ்ட்ராங்கான ஆட்களை போட சொல்லி, கடந்த காலத்தில் இதே சிராக் பஸ்வான் போன எலெக்ஷனில் ஒரு வேலை பார்த்தார். அதை தான் இப்போ பிரசாந்த் கிஷோர் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிதிஷை கூட வச்சு நிதிஷை டார்கெட் பண்ணி அடிச்சார்னு வைங்க, இப்படியான ஸ்பாயில்ஸ் போட்டு விளையாடுவதற்கும் விஜயை பயன்படுத்தலாமான்னு அவங்க பார்க்குறாங்க. விஜய் என்ன கணக்கில் இருக்காரு, இதுக்கு அவர் உடன்படுவாராங்கிறதெல்லாம் நமக்கு இன்னும் தெளிவுபடாமல் இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஸோ இது அடுத்தடுத்து போகும்போது தான் எப்படி நகருங்கிறது தெரியும். அதிமுக உள்ளபடியே தன்னுடைய 54வது ஆண்டு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் அதிமுக நெருக்கடியில் இன்றைக்கு சிக்கியிருக்குன்னு தான் பார்க்கணும். இல்லை, இந்த நெருக்கடி அதிமுகவுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய நெருக்கடி அப்படிங்கிறது தான் நம்ம இதில் உற்று நோக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை குழப்பி, இல்லைன்னா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதனூடாக உள்ளே ஏறக்கூடிய முயற்சியை தான் பாஜக தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கு. அவங்களுக்கு நெடுநாள் திட்டம்னு சொல்லி பல திட்டங்களையும் அவங்க போட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எதுவுமே இன்னும் வெற்றியை சரியான அளவில் கொடுக்கல. ஆனால் இங்கே இப்போது புதுசாக வந்திருக்கக்கூடிய தாவேகா, இன்னொன்று அதிமுகவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், எடப்பாடி அவர்களுடைய தலைமை, அது மாதிரி இவர் மற்ற அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கிறவங்களுடைய மனப்பான்மை இன்னைக்கு வெளியே தெரியலைனாலும் அவர்களுக்கு உள்ளால் புழுங்கிட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ இந்த இடத்துல நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு இது ஒரு கேடாக முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பாஜக எப்போதும் குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பதில் வல்லவர்கள். அதற்காகவே குட்டையை குழப்புகிற வேலையை அவர்கள் இந்தியா முழுக்க செய்கிறார்கள், செய்வார்கள். இன்றைக்கி பிஆர்எஸ் தெலுங்கானாவில் ஐ திங்க் அக்கா தம்பின்னு நினைக்கிறேன், அவங்களுக்கான சண்டை வரைக்கும் அந்த கட்சி உடையக்கூடிய சூழலை நோக்கி போயிருக்கிறதுங்கிற வரைக்கும் பாஜகவினுடைய கைங்கரியம் இருக்கிறது. ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அவர்கள் குழப்ப முயற்சி செய்தார்கள். பட் அது ஓபிஎஸ் அதை ஸ்ட்ராங்காக செய்யாததுனால அவங்களுக்கு அப்போவே அந்த கிரிப்பு கிடைக்காம போச்சு. அங்கே விட்டதை இங்கே பிடிக்கணும்.
என்பது பாஜகவினுடைய திட்டமாக இருக்கும். பட் அது அதிமுகவுக்கு நல்ல நேரமோ என்னமோ, அதே நேரத்தில் மேற்கு வங்கம், அஸ்ஸாம்லாம் வர்றதுனால இங்கே ஆட்சியில் இருக்கிறாங்க, அங்கே எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க. இதை விடவும் ப்ரையாரிட்டி அங்கே போயிடும். கேரளா, தமிழ்நாடு லாஸ்ட்டு தான் இருப்பாங்க. கேரளாவில் அஃப்கோர்ஸ் ஒரு எம்பி ஜெயிச்சதுனால கொஞ்சம் கூடுதல் முயற்சி பண்ணலாம். கேரளாவுக்கும் பிறகு தான் அவங்க தமிழ்நாடு வைக்க வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த அளவுக்கு இதில் ஒரு கால் எடுப்பாங்கங்கிற விஷயம் இருக்குது. நம்ம இதை பார்த்துக்கிட்டு அங்கே ஜெயிக்க வேண்டிய இடத்துல விட்டுறக்கூடாது, இது இன்னொரு 10 வருஷம் கழித்து கூட பார்த்துக்கலாம், அப்புறம் திட்டம் போட்டுக்கலாம், ஆகிறது ஆகட்டும்னு ஒரு சின்ன லூஸ் விட கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் எது எப்படி ஆனாலும் சரி, நிதிஷ்குமாருக்கு இன்றைக்கு என்ன வார்த்தையை சொல்லி இருக்கிறார்களோ, அவர் தலைமையில் தான் தேர்தலை சந்திப்போம், மக்கள் அவரை ஆதரிப்பார்கள், பெருவாரியாக எங்கள் கூட்டணி வெற்றி பெறும், முதலமைச்சர் யார் என்பதை ஜெயித்த பிறகு எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து என்டிஏனுடைய எம்எல்ஏக்கள் சேர்ந்து யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள்தான் முதலமைச்சர் என்று அதிமுகவுக்கும் நிதிஷுக்கே இன்னைக்கு சிட்டிங் சிஎம்முக்கே எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்லாமல் போய் விடுவார்களா? அப்படி சொன்னால் இவர் என்ன முடிவெடுக்கிறார்? அதற்கு பிறகு நீங்கள் அப்படி பேச விட்டுட்டு அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தலைமைத்துவம் உங்கள் தொண்டர்கள் மத்தியிலேயே கேள்விக்குள்ளாகும், கேலிக்குரியதாக மாறுங்கிற இடத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி பார்க்க போகிறாருங்கிற ஒரு சுவாரஸ்யமான நாள் அது இங்கே தமிழ்நாட்டினுடைய என்டிஏவை நோக்கி வெகு விரைவில் எதிர்பார்க்கலாம். இதுக்கு நடுவில் அந்த பக்கம் ஒருத்தர் மன்ற கொடி அறிவிக்கிறார். மன்ற கொடி அறிவிச்சது வேண்டான்னு அப்புறம் அவரே பதிவு போடுறாப்புல. அவருடைய ரசிகர்கள் இல்ல அவரே சொல்லிட்டு அவரே வந்து வேண்டாம்னு சொல்றாரா என்ன? அவர் என்ன மாதிரி குட்டை குழப்ப போறாரு? எல்லா கட்சிக்குள்ளேயும் அதிருப்தியாளர்கள் செய்யக்கூடியது தான் அவங்களுக்கு பெரிய விலையை கொடுக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதனுடைய திசை வழி போக்கு எப்படியும் நமக்கு ஜனவரியில் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிடும். யார் யாருக்கு என்ன ரோல் கொடுக்க போகிறாங்க, விஜயனுடைய ரோல் என்னவாக இருக்க போகிறது, இல்லை அண்ணாமலை எப்படி சைலண்ட் பண்ணுறாங்க, இல்லை எடப்பாடி தன்னுடைய கட்சியில் மற்றவர்கள் எப்படி சைலண்ட் பண்ணுறாரு, அமித்ஷாவை இவர் தான் முதலமைச்சர்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு அவர் எதுவும் அரசியல் செய்கிறாரா, எல்லாம் நமக்கு பொங்கல் தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி ஜனவரியில் ஒரு வழி பிறந்துரும்னு பார்க்கலாம். இந்தியாக்குள்ள தொடர்ந்து பேசுவோம்.